வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகுவதற்காக எங்களுடைய அதிகாலை முயற்சியாக இப்பொழுது நாங்கள் இந்த Zoom மீட்டிங்கில் சந்தித்திருக்கிறோம். இது கருத்தரங்காக இன்றோடு ஒரு வார காலம் நடைபெற்றுள்ளது. அனைத்து மாணவ செல்வங்களும் கண்டிப்பாக தங்களுடைய வீடியோ போடுதல் வேண்டும். போடாத பட்சத்தில் கடகள் என்று ரிமூவ் பண்ணப்படும். பிறகு என்னிடம் யாரும் கேட்க முடியாது. ஆனபடியால் நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டியது உங்களோட செயற்பாடு. ஒரு தடவை தான் ஒரு அறிவுள்ள, அதாவது நீங்கள் நல்ல திறமையான ஆர்வமுள்ள மாணவர் என்பது எனக்கு நன்றாக புரிகின்றது. ஏனென்றால் இந்த அதிகால வேளையிலே எழுந்து நீங்கள் கற்பதற்காக முயற்சி செய்து இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இதோட நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றினீர்களாக இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். இன்று நீங்கள் எழுந்திருக்கின்ற இந்த முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தை மிகச் சிறப்பாக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கோ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் என்றால் ஏதோ ஒரு நோக்கம். ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு கொஞ்சம் குறுகிய காலம்தான் வாழ்க்கை காலம். அந்த வாழ்க்கை காலத்தில் நீங்கள் சுகமாக மற்றவர்களை விட முன்னணியாக எடுத்து காட்டணும் என்றுதான் இன்றைக்கு இந்த முயற்சியில ஈடுபடுறீர்கள். இது பாராட்டத்தக்கது. நிச்சயமாக நான் சொல்றேன், இந்த அதிகாலையில் எழும்பி நீங்க மிகுந்த கவனத்தோட இந்த என்னுடைய கருத்தரங்கல்ல பல ஆசிரியர்கள் கற்பிப்பதை மற்ற விடயங்களையும் கற்றுக்கொண்டு வந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்கின்றேன், நீங்க மிகச் சிறப்பான நிலை அடைவீர்கள். உங்களுடைய லட்சியம், உங்களுடைய மனதிலே ஒரு லட்சியம் வேணும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கோ. நிச்சயமாக சிறந்த பெறுபேறு கிடைக்கும். இன்றோடு ஒரு வார காலமாகின்றது நான் கருத்தரங்க தொடங்கி. இன்னும் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்வேன். அதற்காகத்தான் நான் அதிகாலையில தொடங்குறது. காரணம் என்னென்றால் மாலை நேரத்தை விட அதிகாலை அந்த மனதுக்கு குளிர்ச்சியாகவும் அறிவு, அதாவது இதையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் இருக்கும். இந்த பரீட்சை கஷ்டமான பரீட்சை இல்ல, 10 வயது பாலகர்களுக்குரிய பரீட்சை, முதலாக சந்திக்கின்ற அரச பரீட்சை. இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்கள் திறமைகளை உங்களை சூழ இருக்கின்ற அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையை சாதாரணமாக கருதாமல் உங்களுக்கு கிடைத்த ஒரு திறமையை வழிகாட்ட கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாக கருதி இதை நல்ல முறையில பயன்படுத்துங்கோ. அப்போ உங்களுக்கு சிறந்த பெறுபேறு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் நான் நீண்ட நேரம் கதைத்து கொண்டிருக்கேன். நான் வகுப்புக்குள்ள நுழைகிறேன், அங்கதான் விடயம் கூட இருக்கின்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு, அதாவது அரச பரீட்சை தாள்கள் தான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் எதிர்நோக்க போறதும் ஒரு அரச பரீட்சை. அப்ப அரச பரீட்சை செய்தால்தான் அரச பரீட்சையை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். இந்த அரச பரீட்சையிலே எவ்வாறு நுட்பமாக விடையளிப்பது என்பதுதான் நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நுட்பம் என்று சொல்வதை விட தெளிவாக, விளக்கமாக, இலகுவாக, எப்படி இலகுவாக இலகுவா நாங்க விடையளிக்க முடியும். அப்ப நீங்க அந்த இலகுவான வழியில விடையளித்து பழகினால் அரச பரீட்சையில நிச்சயமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க ஆண்டு பேப்பரை பார்ப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக என்னுடைய எதிர்பார்க்க வினாக்கள், மற்றது என்னுடைய பயிற்சித்தாள்கள்ல நான் ஏற்கனவே தொகுத்திருக்கிற வினாக்கள் போன்ற வினாக்களுக்கும் விடையளிக்கிற விளக்கத்தை வழங்குவன். மேலதிகமாக நான் வினாத்தாள் 1ஐத்தான் இங்கே கூடுதலாக விளக்கம் தருவேன். காரணம் என்றால் வினாத்தாள் 2 நீங்க பாடசாலைகள்ல படிக்கிறீர்கள், அதற்கு நான் விளக்கம் தருவேன். இதுல வினாத்தாள் 1ஐத்தான் கூடிய அளவில் உங்களுக்கு கவனப்படுத்தி கற்பிப்பேன். வினாத்தாள் 1 தான் அரச பரீட்சையில பலரும் இடர்படுகின்ற இடம். அப்ப அந்த இடரிலோ எது துன்பத்தை தருகிறதோ அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு நான் என்னாலான முயற்சிகளை மேற்கொள்வேன். நன்று பிள்ளைகள், நீங்க உங்களோட காணொளிகளை போட்டு
அதாவது உங்களுடைய வீடியோக்களை போட்டு ஒழுங்காக பின்பற்றி நீங்கள் நல்ல பேர் பெறுங்கள் என கூறி, நான் இப்ப 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சைத்தாள் பக்கங்கள் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இப்ப நான் உங்களுக்கு அந்த பரீட்சைத்தாளில் உள்ள அதாவது 5வது பக்க வினாக்களுக்கு விடை விளக்கம் தரப்போகின்றேன். கவனியுங்கோ. இதனை கற்பதன் மூலம் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான கேள்வி வந்தாலும் அதனை வாசித்து விளங்கி விடியளிக்க பக்குவம் பெறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனியுங்கோ. 18வது வினா, கடதாசி பட்டிகளை ஒட்டி தயாரித்த 5 சங்கிலி துண்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சங்கிலி துண்டம் என்கின்ற போது இது ஒவ்வொரு துண்டமாக, சங்கிலிகள் துண்டமாக காணப்படுகின்றது. ஒரு துண்டத்துல 3 கோவை இருக்கின்றது, அடுத்ததுல 4 இருக்கின்றது, அடுத்ததுல 4, அடுத்ததுல 4, அடுத்ததுல 5. இவ்வாறு 5 சங்கிலி துண்டங்கள் இருக்கின்றது. சங்கிலி துண்டம், சங்கிலி என்பது வேற, மாலை என்பது வேற. சங்கிலிகள் அந்த கோர்வைகள் இணைந்து உருவாகுவது, அந்தமில்லாமல் இணைந்து உருவாகுவது மாலை எனப்படும். நாங்கள் அணிகிற மாலையையும் சங்கிலி என்றுதான் சொல்வோம். இப்படியாக அது ஒன்றோடொன்று பிணைந்து எது அந்தம் என்று தெரியாம அந்தமில்லாம இணைவதுதான் மாலை. ஆனா இதுல இருக்கிறது சங்கிலி ஒன்றோடொன்று இணைந்து இறுதி இணையவில்லை. இந்த இது இணையாதது சங்கிலி துண்டங்கள். இப்ப இங்கு கேட்கப்படுகின்றது, இங்க 5 சங்கிலி துண்டங்களை தந்துவிட்டு இவை எல்லாவற்றையும் ஒரு தனி சங்கிலியாக தயாரிப்பதற்கு கலற்றி ஒட்ட வேண்டிய கடதாசி பட்டி வளையங்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது? இது கடதாசி பட்டிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட சங்கிலி துண்டம் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கிலி துண்டத்தை ஒரே சங்கிலி துண்டாக மாற்றுவதற்கு, அதாவது ஒன்றோடொன்று இணைப்பதற்கு இங்கே எத்தனை கலத்தி ஒட்ட வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. நாங்க பழமையான பாணியில இதுல பார்ப்போம் எத்தனை இடைவெளிகள் இருக்கின்றது. அப்ப 1 இடைவெளி, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி. அப்ப நாங்க எங்களோட சிந்தனையிலே படம் இங்க குறைந்தபட்சம் என்று கேட்கப்பட்டாலும் எங்களுடைய சிந்தனையில இதை கலட்டி இதோடு ஒட்டுறது, இதை கலட்டி இதோடு ஒட்டுறது, இதை கலட்டி இதோட, இதை கலட்டி இதோட, அப்ப 4 என்ற விடை அளிப்போம். அது தவறு. ஏன் குறைந்தபட்சம் என்று சொன்னபடியால் நாங்கள் இதில் ஏதாவது ஒரு, அதாவது சாதுர்யமான, சமயோசிதமான, துரிதமான, விவேகமான வழியை பின்பற்றுவோமாயிருந்தால் இந்த சங்கிலி துண்டங்களே 3ஐயும் கலட்டி, இந்த 3 துண்டங்களையும், ஒரு துண்டத்தை இங்கேயும், அடுத்த துண்டத்தை இங்கேயும், அடுத்த துண்டத்தை இங்கேயும் இணைத்தால் அது ஒரு முழுச்சங்கிலியாகிவிடும். அப்ப குறைந்தபட்ச எண்ணிக்கையாகிவிடும். இப்ப பாருங்க, குறைந்தபட்ச எண்ணிக்கை என்றால் எத்தனை துண்டு ஒட்டு? 1, 2, 3. அவ்வாறு சிந்திக்க பழகி பரீட்சையில விடையளிக்க வேண்டும். அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, கோலத்துக்கு ஏற்ப வினாக்குறிக்கு பொருத்தமான உரு யாது? அப்ப இந்த கோலம் என்பது ஒரு ஒழுங்கு. இப்ப எண்கோலம் என்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இயற்கை என்பது 1, 2, 3, 4 என்பது ஒழுங்கு. இப்ப நாங்களும் ஒரு கோலம்தான். எல்லா மனிதருக்கும் முகம் இருக்கின்றது, முகத்திலான் கண்கள் இருக்கின்றது, மூக்கு இருக்கின்றது, வாய் இருக்கின்றது, மனித உறுப்புகள் எல்லாம் ஒரு ஒழுங்கிலே அமைந்திருக்கின்றது. எல்லாருக்கும் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அவை விகாரமானவர்கள், வித்தியாசமானவர்கள் என்று கருதப்படும். அப்ப அநேகமானவர்கள் ஒழுங்கானவர்களாக இருப்போம். அப்ப இந்த இதுல கோல ஒழுங்க நாங்கள் பார்க்கின்ற போது இங்க கோல மாறுபாடுகள் 1, 2, 3, 4 இருக்கின்றது. 5வதாக இதில் எந்த விடை பொருத்தம் என கண்டு நாங்கள் தெரிவு செய்யணும். அப்ப இந்த கோல மாறுபாடுகளை நாங்கள் உற்று அவதானிக்க வேண்டும். முதலாவதுக்கும் 2வதுக்கு என்ன வித்தியாசம்?
என்ன மாறுபாடு என்று பார்த்தால், நாங்கள் இதை பாருங்கோ, இது இடஞ்சுழியாக இங்க போயிருக்கு, இது வலம் சுழியாக இங்க நகர்ந்திருக்கு. அப்ப எதிரெதிர் திசையில வலஞ்சுழி என்பது மணிக்கூட்டு முள் அசைகிற திசை வலஞ்சுழி, அதுக்கு எதிரானது இடஞ்சுழி. அப்ப இது வலஞ்சுழியாக இந்த பக்கம் நகர்ந்திருக்கு, இது இடஞ்சுழியாக நகர்ந்திருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த மாறுபாடு விளங்கிட்டு இதுல இருந்து இங்க போவைக்கு இந்த மாறுபாடு நடந்திருக்கு. அதாவது வலஞ்சுழியாகவும் இடஞ்சுழியாகவும், அதாவது இங்க காட்டப்பட்ட முறையில நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. இனி அடுத்த நிலைப்பாட்டில் பார்த்தால், இது வலஞ்சுழியாக இங்க போயிருக்கு, இது இடஞ்சுழியாக இங்க வந்திருக்கு. ஓகே, அதுக்கும் பொருத்தமாக இருக்குது. அப்ப இதே மாறுபாடு தானே அடுத்த நிகழும். அப்ப அடுத்ததுல பார்த்தால் அதே போல இருந்தாலும், இது இங்க நகர்ந்திருக்கு, இது இங்க நகர்ந்திருக்கு என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நகர்ந்தபடியால் தான் இந்த தோற்றம். இனி என்ன நடக்கும் என்றால், இதற்கடுத்ததாக இங்க உள்ளது வலம் சுழியாக இங்க நகரம், இது இடஞ்சுழியாக இங்க நகரம். அப்ப இந்த ரெண்டும் வெற்றிடமாகும். அப்ப நாங்க இதுல பார்த்தால் எது பொருத்தமாக இருக்கின்றது என்று உற்று கவனிக்கின்ற போது முதலாவது தான் பொருத்தமாக இருக்கின்றது. இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இனி நாங்கள் 20வது வினாவை பார்வையிடுவோம். 20வது வினாவில ஓருருவின் 4 துண்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஏதோ ஒரு கடதாசி மட்டையிலான உருவாயிருக்கலாம். அதுல 4 துண்டுகள் இருக்கின்றது. அவற்றை ஒரு சதுரம் கிடைக்குமாறு சரியாக இணைக்கும் போது கிடைக்கும் உருவில் உள்ள இலக்கம் யாது? அப்ப இந்த 4 துண்டங்களையும் ஒரு சதுரம் போல நாங்கள் இணைப்போமாக இருந்தால், இப்படியாக இந்த 4 துண்டங்களையும் இணைப்போமாக இருந்தால், அதன் மூலம் ஒரு இலக்கம் கிடைக்கின்றதாம். அந்த இலக்கம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இணைக்கின்றதுக்கு எதே எங்க இணைக்கிறது? இந்த 4 துண்டும் இங்கே எங்களுக்கு விளங்குது 4 சிறிய சதுரங்களாக இருக்கிறபடியா இப்படித்தான் இணைக்க வேண்டும். ஆனால் எது எங்க இணைக்கிறது என்பதற்கு நாங்க இந்த இணைக்கின்ற பகுதியில பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு செவ்வக வெட்டாக இருக்கின்றது, இதுக்குள்ள இது பொருந்தும். அடுத்த இது ஒரு முக்கோண வெட்டாக இருக்கின்றது, இதுக்குள்ள இது பொருந்தும். அதிலே எது முன்னால வரக்கூடியது என்றால், இந்த முனை இது எடுத்து இங்கே நாங்க இணைக்கிறோம். அப்ப இந்த கீழ்ப்பகுதிக்கு சதுரமாக உள்ள இதை எடுத்து இங்க இணைக்கிறோம். பிறகு முக்கோணத்துல மேல வெட்டு உள்ளதை மேல இணைக்கிறோம், கீழ் வெட்டு உள்ளதை இங்க இணைக்கின்றோம். இப்படி நாங்கள் இணைத்து பார்க்கின்ற போது, இது கற்பனையில தான் நாங்கள் இணைக்கிறோம். இப்படி கடதாசியில எழுதியுள்ள துண்டங்களை செயற்பாடாக செய்து இணைத்து காணவில்லை. இணைக்கின்ற போது நாங்கள் இப்ப ஒவ்வொரு துண்டமாக பார்ப்போம். சாரி, இந்த துண்டத்தை இங்க வைப்போமாக இருந்தால் இது இப்படியாக ஒரு துண்டம் வருகின்றது. முதல் துண்டத்தை கவனிங்கோ, இது நான் வைத்து விட்டேன். அடுத்த துண்டத்தை பாருங்கோ, அடுத்த துண்டம். அடுத்த இதுக்கு கீழே உள்ள துண்டம், சதுரம் உள்ள துண்டம், அது இப்படியாக வருகின்றது. இதுல இந்த கோடு வந்து இப்படியாக வருகின்றது, இந்த துண்டு. அப்ப இதே இணைத்து விட்டோம், இது இணைத்தாச்சு, இது இணைத்தாச்சு. இனி இதுல மேலே வருகின்ற துண்டம் இது. அப்ப இந்த துண்டத்தை இணைத்தால் இது இப்படியாக இருக்கின்றது. அப்ப அது இணைத்தாச்சு. கீழே உள்ள துண்டத்தை இணைத்தால் இப்படியாக வருகின்றது, இணைத்து விட்டோம். இப்ப எங்களுக்கு தெரிகின்றது, ஒரு இதுல 3 என்ற இலக்கத்துக்குரிய ஒரு எண்கோலம் உருவாகி இருக்கின்றது. அப்ப 3 என்பது விடையாகும். இனி அடுத்த 21வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு ஏயில் உள்ள வடிவத்தில் இருக்கும் தாள், இது ஒரு ஏயில உள்ள வடிவத்தில் இருக்கின்ற தாள் முறிந்த கோடுகள் வழியே, இதான் இந்த முறிந்த கோடுகள், இந்த முறிந்த கோடுகள் வழியே மடிக்கப்பட்ட
இந்த மாதிரியான ஒரு பியில் உள்ள ஒரு வடிவத்தை பெற்று இதை மடித்த உடனே இப்படி வந்து கிடைக்கின்றது. வடிவத்தை பெற்று அது அதில் உள்ள முறிந்த கோடு வழியே, இந்த முறிந்த கோடு வழியே வெட்டும் போது வெட்டி துண்டாக்கப்பட்டது இங்கே கிடைக்கும் துண்டுகளின் எண்ணிக்கை யாது? இந்த மாதிரியான வினாக்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி வினா வந்தால் இதை விட்டுட்டு மற்றதை செய்து போட்டு கடைசியாக உங்களுக்கு எல்லா கேள்விகளையும் செய்து முடித்த பிறகு உங்களுக்கு தரப்பட்ட வேலை செய்வதற்காக, அதாவது செய்து பார்ப்பதற்காக, அதாவது வினாக்களை விடைகள் காண்பதற்கு எக்ஸ்ட்ராவாக தருகின்ற அந்த கடதாசியை பயன்படுத்தி நீங்க இதை செய்து பார்க்கலாம். ஏன்னா அப்படி செய்து பார்த்தால் விட பொருத்தமானதாக இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு சிலுவை போன்ற ஒரு கடதாசியை கத்தரிக்கோள் இருந்தா கத்தரிக்கோள் இல்லாட்டி கையால சரி கிழிக்கலாம். கிழித்து இவ்வாறு உருவாக்குங்கோ. உருவாக்கி போட்டு அந்த கடதாசியின் நடுவில் கிழியுங்கோ. கிழித்த உடனே அது எப்படி வருகின்றது என்பதை நான் இப்ப உங்களுக்கு இதே போன்ற ஒரு உருவை கீறி காட்டி, அதாவது இப்படி சிலுவை அடையாளம் போல உருவை கீறி காட்டுறேன் பாருங்கோ. இப்ப நீங்க இந்த நடுவில் கிழித்த வெட்டு இப்ப இங்க இதுல இது மடித்த பிறகு வெட்டுறீர்கள். அப்படி வெட்டப்படுற வெட்டு இப்படியாக 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 வெட்டப்படும், நேராக வெட்டப்படும். இதிலேயும் அரைவாசி வெட்டப்படும். நல்லா கவனிக்கும். இப்படியாக வெட்டப்பட்டிருக்கும். அப்ப இங்க வெட்டப்பட்டதில் இருக்கின்ற துண்டங்களின் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணி பார்த்தால் இது ஒரு துண்டம், இது இரண்டாவது துண்டம், இது மூன்றாவது துண்டம், இது நாலாவது துண்டம். அதாவது இப்படியான ரெண்டு துண்டங்களும் கிடைக்குது எங்களுக்கு. நல்லா கவனித்துக் கொள்ளும். இந்த மடித்த கோடு வெட்டப்படாது. அப்படியா இப்படியாக எங்களுக்கு 4 துண்டங்கள் கிடைக்கிறது. அப்ப விடை இரண்டாவது. இவையெல்லாம் என்ன? இந்த நுண்ணறிவு பயிற்சிகள் செய்து பழகுவதன் மூலம் விடை காணுகின்ற விளக்கங்கள். இனி நாங்கள் 22வது வினாவுக்கு வருவோம். ஒரு நிலையில் சங்கருக்கும் முரளிக்கும் இடையே 5 பிள்ளைகளும். அப்ப நாங்க ஒரு வரிசையில் நிதி என்ற வரிசை, அதுல சங்கர் என்கின்ற பிள்ளை இருக்கின்றான். இது சங்கர் என்று வைத்துக் கொள்வோம். சங்கருக்கும் இது முரளி என்று வைத்துக் கொள்வோம். முரளிக்கும் இடையே, சங்கருக்கும் முரளிக்கும் இடையே 5 பிள்ளைகளும், முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையே. அப்ப நாங்கள் கண்ணனு அடுத்ததாக ஒழுங்கிலே அந்த சொல்லப்பட்டதன்படி கண்ணனை இப்படியாக நாங்கள் விவரிப்போமாக இருந்தால் இது கண்ணன். விவரிப்போமாக இருந்தால் கண்ணனுக்கு இடையே 8 பிள்ளைகளும் நிற்கின்றனர். இப்ப கேள்வி எங்களுக்கு தந்ததன்படி சங்கர், முரளி, கண்ணன் மூவரையும் நாங்கள் இவ்வாறு எழுதிவிட்டோம். இப்ப கேள்வி என்னென்றால், சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில் நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது யாது? இந்த சொற்களை மிக கவனமாக கவனிக்கும். அமைந்தபடி என்று போட்டு டக்கண்டு விரைவாக விடையளிக்கிறது அல்ல, அமையாதது. அப்ப அமையாதது என்றபடியா 3 விடையில 2 விடை அமைந்ததாக இருக்கும். அப்ப 2 விடை அமைந்தது என்றால் அந்த விடைகளை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது 2 விடை அமைந்தது என்றால் சரியான 2 விடையை கண்டுபிடித்துட்டு அமையாதபடியை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல எங்களுக்கு கேட்கப்படுற விடயம் என்ன? சங்கருக்கும் முரளிக்கும் இடையே, இவை 2 பேருக்கும் இடையில எத்தனை பிள்ளைகள் நிற்கின்றார்கள் என்று கேட்கப்படுது. சாரி, சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையே, இவை 2 பேருக்கும் இடையே, இங்கே இல்லை, சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையே எத்தனை பிள்ளை என்று கேட்கப்படுகின்றது. அதிலே அமையாதபடியைத்தான் கொடுக்கணும். அப்ப அமைந்தபடி 2 இருக்கும். அப்ப நாங்கள் சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில பார்த்தால் இங்கே 5, இதுல முரளி ஒரு ஆள், அடுத்தது 8 பேர் இருக்கின்றது. அதாவது 5 1 8. அப்ப நாங்கள் இதை கூட்டி பார்த்தால் 14 பேர் நிற்கின்றார்கள். இந்த விடை இருக்கின்றதா? இது பொருத்தமான விடை என்றபடியா இது இல்லையே, அமையாத விடையெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு விடை
இந்த கண்ணன் என்பது இங்கே நிற்கின்ற பட்சத்தில், அதாவது இந்த பக்கம் கண்ணன் நின்றால் இப்படியாக இருக்கின்றது. கண்ணன் இங்கேதான் நிற்க வேணும் என்ற கட்டாயம் இல்லை. இப்ப யார்ல இருந்து கண்ணனே ஒப்பிடப்படுகின்றது? முரளியிலே, அதாவது பாருங்கோ, சங்கருக்கும் முரளிக்கும் இடையே 5 பிள்ளை, முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையே 8 பிள்ளைகள். அப்ப முரளியில இருந்து கண்ணன் இங்காலையும் நிற்கலாம் 8வதாக. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இப்ப கண்ணன் இங்க நிற்கின்றான், இப்படியும் நிற்கலாம் என்றதான் கருத்து. ஒரே நேரத்தில் அவன் தண்டிடத்துல நிற்க இயலாது. கண்ணன் இங்காலையும் நின்றால் இது 8வதாக இருக்கின்றது. இதுக்கிடையிலே 8 பேர், இது அப்போ 9வது ஆள். நாங்க அதை அப்படி கருத வேண்டாம். 8வது ஆளாக இருந்தால் இப்ப பாருங்கோ, இதுல 5 பேர் நிற்கின்றார்கள் முரளிக்கும் கண்ணனுக்கும் இடையே என்றதற்கு. இதுல 5 பேர் நிற்கின்றார்கள் சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில. அப்ப இப்ப சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில இது கேட்கப்பட்டது, சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில. இப்ப 5 பேர் இங்க நிற்கிறோம், இவ 2 பேருக்கும் இடையில தான் 8 பேர் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த 8 பேரில் இந்த 5 பேரும் இந்த ஒரு ஆளும் சேர்ந்தால் இப்ப சங்கருக்கும் கண்ணனுக்கும் இடையில நிற்கிறது 2 பேராக இருக்கும். எப்படி? இந்த 3 எண்களும் கூட்டப்பட்டால் தான் 8 ஆகின்றது. அப்ப இந்த 2 என்ற விடையும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப அமையாத விடை இதுதான் விடையாக வருகின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நீங்க இதனை உற்று அவதானிப்பதன் மூலமும் இப்ப வகையில பல பயிற்சிகள் செய்திருப்பீர்கள், செய்து பழகிறதன் மூலமும் நீங்கள் இலகுவாக விடை காண முடியும் என நான் சொல்றேன். மற்ற இந்த இதுல தங்களுடைய பெயர்களை செட் பண்ற பிள்ளைகள் மிக கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருங்கோ. வெகு விரைவில் நீங்க ரிமூவ் பண்ணப்படுவீர்கள். நான் கொஞ்சம் இலக்க குணம் உள்ளவன் தான், ஆனா சரியான கண்டிப்பான குணம் உள்ளவனே. நான் நீண்ட கால ஆசிரிய பணியில இருந்தவன். அப்ப எனக்கு தெரியும் எவ்வாறு பிள்ளைகளோட சரியாக அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று. திலுக்ஷி என்ற பிள்ளை கவனித்துக் கொள்ளும். சரி, நாங்கள் இனி 23வது வினாவுக்கு போவோம். 23வது வினா கீழே தரப்பட்டுள்ள இறுதி வினா, இந்த பக்கத்தின் இறுதி வினா. ஒரு ஏயின் நடுவில் இருக்கும் புள்ளி மீது, இந்த புள்ளி மீது ஒரு பியின் நடுவில் இருக்கும் புள்ளி இருக்குமாறு, இந்த புள்ளியை கொண்டு வந்து இங்கே இருக்குமாறு ஒரு ஏயின் மீது பி வைக்கும் போது கிடைப்பதாக ஒரு மாணவனால் வரையப்பட்ட 3 உருக்கள். இந்த 3 உருக்கள்ல எது பொருத்தமானது ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ள 3 உருக்களை அவன் இதுக்கு மேல பொருத்தி இப்படி காட்டியிருக்கிறான். இப்படி 3 உருக்கள் வரலாம் என்று காட்டியிருக்கிறான். இப்ப கேட்கப்படுது, மாணவனால் வரைந்த உருக்களுடைய சரியான உருக்கள் எவை என்று. அப்ப 2 சரியானது, அப்போ 1 தவறானது. அப்ப தவறான உருவை கண்டுபிடித்து நாங்கள் அதை நீக்கினால்தான் சரியான உருவின் ஆங்கில எழுத்த விடையாக தெரிவு செய்ய முடியும். அப்ப சரியானவற்றை கண்டுபிடித்து தவறானவற்றை நாங்கள் நீக்க வேண்டும். இது ஒளி ஊடு புகுந்தாள் அல்ல. அப்ப இந்த தாளுக்கு மேலே இதை இப்படியே கொண்டு வந்து இப்படியாக நிலைக்குத்தாக வைக்கும் போது இந்த நடுப்புள்ளி இங்கே நிற்கும். இந்த கீழ்கோடு தெரியாது, இந்த கோடு இப்படியாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இதன்படி இந்த டி பொருத்தமாக இருக்கின்றது. இது பொருத்தமில்லை. காரணம் என்னென்று சொன்னால், இந்த கோடுகள் எல்லாம் தெரியாது. இது ஒளியூடு புகுந்தாள் என்று சொல்லப்படவில்லை, ஆனபடியே தெரியாது. அப்ப டி பொருத்தமாக இருக்கின்றது. ஒரு வகையில டி பொருத்தம். அடுத்த வகையில நாங்கள் வைத்து பார்ப்போம். அடுத்த வகை என்பது இப்ப நாங்கள் இதை அப்படியே நிலைக்குத்தாக இங்க முதல் வைத்தோம். அப்ப அது டி ஆக வந்தது.
இப்ப நாங்க இத 8ல் ஒரு பாகம் திருப்பி இந்த சதுரத்தை திருப்பி இங்க வைக்கல 8ல் ஒரு பாகம் 8ல் ஒரு பாகம் வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ திருப்பி வைப்போமாக இருந்தால் அந்த சதுரம் இவ்வாறு அமையும். இந்த மாதிரி அமைகின்றது. அப்ப இங்க அப்படி இருக்கிறபடி ஒன்றுதான் இந்த விடைதான் இருக்குது. அப்ப முதல்ல டி பொருத்தம் கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த சி இதுல பொருந்துமான்னு பாருங்க. இந்த கோடோட இந்த கோடு சேர இது ஒரு கோடாகும். இந்த கோடோட இது சேர இது ஒரு கோடாகும். அடுத்தது அப்படியே முறையாக சேருகின்ற போது இந்த உரு பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப சியும் டியும் பொருத்தமான முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, இந்த நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்கு விடையளித்து வெற்றி காண்பது மிக இலகுவானதும் உங்களுக்கு மிகுந்த ஆற்றலை தரக்கூடிய ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில நீங்க வெற்றி கொள்வதற்கு நீங்க இப்ப செய்கின்ற முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் என்று மீள மீள நான் சொல்கின்றேன். நீங்க இந்த நேரம் இதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது அதிகாலை பொழுது. இந்த அதிகாலை பொழுதுல இதனை பார்த்து நீங்க கற்பதனால உங்களோட திறமை நன்றாக வளரும். இதுல ஆசிரியர்களும் இருக்கின்றபடியால் சிலர் வீடியோக்களை போட இல்லை, அதை பற்றி பரவாயில்லை. இப்ப இதுவரை காலத்துல நான் இந்த ஒரு வார காலமும் ஆசிரியர்களுக்கு நேரடியாக லிங்கை அனுப்பி அவர்கள்தான் உங்களுக்கு அனுப்பும்படி ஏற்பாடு செய்திருந்தேன். அது உண்மையிலேயே ஆசிரியர்களுக்கு தங்களோட பல கடமைகளோட இது ஒரு சிரமமான காரியமாக இருக்கலாம். அப்ப நான் இப்ப உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை தரப்போறேன். வாட்ஸ்அப் நம்பர், அதாவது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தருவேன். நீங்கள் அதனூடாக பெற்றோர் ஊடாகவே இதுல இணைந்து நீங்க இந்த ஜூம் கிளாஸ் லிங்கை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன் நாங்க இடையிலே ஆசிரியர்களை இடையூறு செய்யாம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த லிங்கை நான் இப்படியாக ஆசிரியர்களும் விரும்பினா அனுப்புவார்கள். அப்படி இல்லை, நீங்கள் நேரடியாக பெற்றோரூடாக இந்த குரூப்பை நான் எப்படி மாற்ற போறேன் என்றால் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் குரூப் என மாற்ற போறேன். ஏனென்றால் பேரண்ட்ஸ் உங்களை கட்டுப்படுத்துகிறார். பேரண்ட்ஸ் பெற்றோர், உங்களுடைய பெற்றோர் உங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் இப்போ பார்த்து கொண்டு இருப்பார்கள். இந்த இப்போ உள்ள நவீன யுகத்தில இவையெல்லாம் உங்களை சுயமாக பார்க்க வைத்துட்டு பெற்றோர் இருப்பார்களா இருந்தால் அது அக்கறையின்மையாக இருக்கும். அப்ப அவர்கள் எங்காவது மூலையில இருந்து தங்களோட முகம் தெரியாத கோணத்தில இருந்து இதனை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நீங்க என்னத்தை பார்க்கிறீர்கள்? ஏனென்றால் கத்தி என்பது பயனுள்ள ஒரு ஆயுதம் தான். ஆனா கத்தி ஒரு கத்தரிக்காயும் கத்தியால வெட்டலாம். அதே நேரம் வைத்தியர் அறுவை சிகிச்சைக்கும் கத்தியைத்தான் பயன்படுத்துகின்றார். ஒருவரை குத்தி கொள்வதும் கத்தியால தான். அப்ப கத்தியின் பயனை பாருங்க, 3 பயன் இருக்கு. ஒரு வைத்தியர் அறுவை சிகிச்சைக்கு கத்தியை பயன்படுத்துகின்றார், ஒரு கத்தரிக்காயை வெட்டுவதற்கு அம்மா பயன்படுத்துகின்றார், மற்ற ஒருவன் ஒரு விரோதி இன்னொருவனை குத்தி கொள்வதற்கும் கத்தியை பயன்படுத்த. அதே மாதிரி தான் இதுகும். இந்த தொழில்நுட்பம் நன்மையை தரும், தீமையும் தரும். அப்ப நிச்சயமாக பெற்றோர் இதனை பார்த்து கொண்டிருக்கணும். அதுக்காகத்தான் நேரடியாக பிள்ளைகள்கிட்ட இருந்து நான் லிங்க் அனுப்ப மாட்டேன். பெற்றோர் இதனை பார்வையிட விரும்பினால் பெற்றோரூடாக அனுப்பி அவர்கள் மேற்பார்வையில நீங்கள் கற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேட்கை. அதற்காக என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை இங்க நான் குறித்துக் கொள்கிறேன். நீங்கள் இப்ப நான் பைபிள் பேப்பர் எழுதியிருக்கிறேன். அந்த பேப்பர்ல அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை தாரன். அதன் ஊடாக எந்த பெற்றோரும் அந்த பிள்ளைகின்ற பெயர், படிக்கின்ற பாடசாலையின் பெயர், இவை இரண்டையும் எனக்கு அனுப்பினால் அவர்களை அந்த குரூப்பில் இணைத்து நான் அவர்களுக்கு பரிச்சத்தாள்கள், அதாவது இந்த கருத்தரங்க நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்கு அடுத்த பக்க வினாவை எடுத்து காட்டுறேன். ஆனா வினாவுக்கு விடையளிப்பதற்கு நேரம் போதாது. அப்ப அதில் ஒரு கேள்வியாவது நான் உங்களுக்கு விளக்கம் தர முயற்சிக்கிறேன். அதே நேரம் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை இங்கே எழுதி கொள்கின்றேன். நீங்க உங்களுடைய பெற்றோர் அல்லது நீங்கள் உடனடியாக ஒரு காகிதத்தில் அதை எழுதி, அதாவது அதன் ஊடாக நீங்க
இதுக்கு பதிவு செய்து கொள்ளலாம். வேறு உங்களுக்கு அறிமுகமான யாருமே அதில் இணைந்து கொள்ளலாம். இந்த இலக்கத்தை உடனடியாக எல்லா பிள்ளைகளும் எழுதி கொள்ளுங்க. 077-177-2697. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இந்த இலக்கத்தினூடாக உங்களுடைய பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவர் பெயரையும் உங்கள் பெயரையும், அதாவது புதுசாக இணைபவரும் இணையலாம், மாணவர் பெயரையும் கல்வி கற்கும் பாடசாலை என்ற 2 தகவலை மட்டும் தந்து இதில் இணைந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து இன்னும் இருக்கப்பட்ட 2.5 மாத கருத்தரங்கில பங்கு பெற்றுவதன் மூலம் தமிழ் மொழி மூல சிறந்த பெறுபேறை பெற முடியும் என நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த இதுல இணைந்துள்ள ஆசிரிய பெருந்தகைகளுக்கு நான் சொல்வது என்னென்றால், உங்களை சிரமத்துக்குள்ளாமல் தான் இந்த நடவடிக்கையை நான் செய்கிறேன். ஆனபடியால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு இந்த என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை கையளித்து அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களை நேரடியாக இதில் இணைந்து கொள்ளும்படி, அப்படி இணைந்து கொள்கிற பட்சத்தில் அவர்களை பதிவு செய்து அவர்களுக்கு நான் பயிற்சித்தாள்களை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இனி நான் 24வது பயிற்சித்தாள்களை அனுப்புறதில் இந்த கற்பித்தலை தொடரக்கூடியதாக இருக்கும். ஏனடா பயிற்சித்தாள் அனுப்புறதெல்லாம் சரிவராத விஷயம், என்னடா காலம் பத்தாது, அதோட தபால் செலவு வீழ். இப்போ இதிலேயே நன்றாக எங்களால் வழிநடத்த முடியும். இதில் மாதிரி பரீட்சைகள், எதிர்பார்ப்பு பரீட்சைகள் என்று நிறைய கற்பித்து பிள்ளைகளை ஒரு சிறந்த நிலைக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற அபாவினால் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றேன். சரி, இந்த நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு விட்டீர்கள். நான் இப்பொழுது இந்த ஒரு வினாவை மட்டும் விளக்கம் தந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போறேன். 24வது வினா, பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது, ஐயோ நான் சொன்னது நீங்க வாட்ஸ்அப்ல இப்ப செய்ய சொல்லியா? இப்ப நாங்கள் படித்துக் கொண்டு இருக்கிறோம், இன்னும் படிப்பு முடியல, இதுக்குள்ளே அனுப்பினோம். வகுப்பு முடிய செய்யுங்க. பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதமுள்ள குழுக்களாக்கும் போது ஒரு பிள்ளையும், 4 வீதம் குழுக்களாக்கும் போது 2 பிள்ளைகளும், 5 வீதம் குழுக்களாகும் போது 4 பிள்ளைகளும் எஞ்சி இருக்கின்றனர். இக்குழாம் எத்தனை பிள்ளைகளை கொண்டுள்ளது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல உள்ள எல்லாத்தையும் 5ஆல வகுத்தால் 4 மீதி வரும். அப்ப இந்த 5ஆல வகுத்து 4 வீதம் வர்றது 4க்கும் 3க்கும் பொருந்துகின்றது. அப்ப நாங்க அடுத்ததை பார்ப்போம். 4 வீதம் குழுக்களாக்கும் போது 2 பிள்ளைகள், 4 வீதம் இவர்களை குழுக்களாக்குகின்ற போது இந்த எண்ணுக்கு மட்டும்தான் பாருங்கோ, 64, இந்த எண்ணுக்கு மட்டும்தான் மீதம் வராது. ஏன்? 4 4, 2 மிச்சம் 24 6. அப்ப இதுல மீதம் பெறவில்லை. அப்ப இந்த விடை பிழையானது என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இனி 3ஆல வகுக்கும் போதும் பிள்ளைகளின் குழாம் 3 வீதம் வகுத்தால் ஒரு பிள்ளை மீதி வராதது. இதுல செய்து பார்ப்போம். இதுக்கு 3ஆல வகுப்போம். 3ஆல வகுத்தா 3 3, 2 மிச்சம் 24 எங்களுக்கு இங்கே மீதம் வரவில்லை. 3 24. அப்ப இதுக்கும் பொருந்தாது. அப்ப இந்த விடைதான் 3 வகையாக வகுத்தும் விடைகள் அந்த எண்ணிக்கை சரியாக வருகின்ற விடை. ஆகவே இதற்கு பொருத்தமான விடை 3வது விடை என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. நன்று மாணவ செல்வங்களே, இனி நாளைய கருத்தரங்கில் சந்திப்போம். நன்று. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில் அதை நான் உங்களுக்கு கூறினால் உங்களுடைய பாடசாலை வகுப்பாசிரியர்களிடம் கேட்கலாம். ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பேப்பரை விளங்கப்படுத்தி போட்டு உங்களுடைய ஒரு நாளை உங்களுடைய கழிக்க இருக்கிறேன். அந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஆனா நீங்க அதை தரமாக ஒரு கடதாசியில குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்களை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன்.
நன்று பிள்ளைகளே, நான் இப்ப இன்றைய கருத்தரங்க இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளைய கருத்தரங்கில்